அனைவருக்கும் வணக்கம். வாய்ஸ் ஆஃப் சனு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். மகாபாரதம் சபா பருவம் பகுதி 19 இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க கதைக்குள்ளே போகலாம். சபை அடுத்த நாள் கூடியது. திருதராஷ்டிரன் யுதிஷ்டனிடம் 12 வருடம் காட்டுக்கு செல்ல வேண்டும் என்றும் 1 வருடம் யாருக்கும் தெரியாதபடி அஞ்ஞாதவாசம் இருக்க வேண்டும்னோ, அப்படி இருந்தால் பாண்டவர்களுடைய நாடு செல்வம் அனைத்தும் அவங்களுக்கு மீண்டும் திருப்பி அளிக்கப்படும்னு உறுதியளித்து காட்டுக்கு செல்ல உத்தரவிடுறாரு. மன்னர் திருதராஷ்டிரர் எங்களுக்கு எப்படி உத்தரவிடுகிறாரோ அப்படி அடிபணிந்து நடந்து கொள்ள நாங்கள் ஆயத்தமாய் இருக்கிறோம்னு அமைதியாக யுதிஷ்டன் கூறினான். அப்போது விதுரர் வயது முதிர்ந்த காரணத்தால் குந்திதேவி காட்டில் இருக்க இயலாது, ஆகையால் குந்திதேவி செல்ல அனுமதிக்க வேண்டாம்னு கேட்டுக்கொண்டார். திருதராஷ்டிரர் ஒப்புக்கொண்ட பிறகு விதுரர் கேட்டுக்கொண்டதற்கிணங்க குந்திதேவி காட்டுக்கு செல்லலை. காமிய கவனத்துக்கு செல்ல முடிவெடுத்து திரௌபதி மற்றும் சகோதரர்களுடன் காட்டுக்கு செல்ல யுதிஷ்டன் தயாரானார். ஆபரணங்களாலும் ஆடைகளாலும் பிரகாசிக்கும் தனது மகன்கள் மான் தோலை உடுத்தி தலையை தொங்க போட்டு செல்வதையும், அவர்களை சுற்றி எதிரிகள் மகிழ்ச்சியுடன் இருப்பதையும், பாண்டவர்களின் நண்பர்கள் கவலையுடன் நிற்பதையும் குந்திதேவி கண்டாள். குந்திதேவி கிருஷ்ணரிடம் பாண்டவர்களை காக்குமாறு கேட்டுக்கொண்டாள். மனித வாழ்க்கையில் கடினமான காலங்கள் வரும். அந்த கடினமான காலத்தை பாண்டவர்கள் தங்கள் மேன்மையடைவதற்காக 12 வருட காட்டு வாழ்க்கையையும் 1 வருட அஞ்ஞாத காலத்தையும் பயனுள்ளதாக நன்கு பயன்படுத்தி கொள்வார்கள். யாம் எப்போதும் அவர்களுக்கு துணையிருப்பேன்னு குந்திதேவி கிருஷ்ணர் சமாதானம் செய்கிறாரு. அஸ்தினாபுரத்தோட முதன்மையானவர்கள் அங்கிருந்து சென்றதும் வானத்தில் மேகமில்லாது இருந்தபோதே மின்னல் வெட்டியது. பூமி நடுங்க தொடங்கி பல அபசகுணங்கள் தென்பட்டது. அப்போது சபையில் அனைவருக்கும் முன்னால் தேவலோக முனிவர்களில் சிறந்த நாரதர் தோன்றி, இன்றிலிருந்து 14வது வருடம் துரியோதனனின் பிழையின் காரணமாக பீமன் மற்றும் அர்ஜுனனின் பலத்தால் கௌரவர்கள் அளிக்கப்படுவார்கள் என்று சொல்லிவிட்டு வானத்தில் கடந்து மறைந்தார். துரியோதனன், கர்ணன், சகுனி ஆகியோர் துரோணரை தங்கள் ஒரே தஞ்சமாக கருதி காப்பாற்றுமாறு கேட்குறாங்க. அதுக்கு துரோணர் பாண்டவர்கள் கொல்லப்பட முடியாதவர்கள் என்று அந்தணர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இருப்பினும் திருதராஷ்டிரனின் மகன்கள் அனைத்து மன்னர்களுடன் சேர்ந்து மரியாதையுடன் என்னிடம் பாதுகாப்பு கோரியிருக்கின்றனர். என்னால் முடிந்ததில் சிறந்ததை செய்து நான் அவர்களை பார்த்து கொள்கிறேன்னு சொல்கிறாரு. சபா பருவம் இதோட நிறைவு பெறுதுங்க. அடுத்து வர இருக்கிறது வனப்பருவம். ஏன்னா இவங்கெல்லாம் காட்டுக்கு புறப்பட்டாங்க இல்லையா, குந்திதேவி நீங்களாக மற்ற 5 பஞ்சபாண்டவர்களும் திரௌபதியும் காமியகாவனத்துக்கு புறப்பட்டாங்க. அடுத்து வர இருக்கிறது வனப்பருவம். காட்டில் என்ன நடக்குது அப்படின்ற அந்த காட்டு பருவம், வனப்பருவத்தை பற்றி அடுத்த கதையில் நம்ம பார்ப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இதுக்கு முன்னாடி ஆதி பருவம் வீடியோஸ் போட்டிருக்கேன், அதையும் கேளுங்க. அது முடிஞ்ச சபா பருவம் கிட்டத்தட்ட 19 பகுதிகள் இருக்குது, அதையும் கேளுங்க. கேட்டு முடிச்சுட்டு வனப்பருவத்தை நாளையிலேருந்து நம்ம தொடரலாம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் லைக் பண்ணுறது எனக்கு கொஞ்சம் உத்வேகத்தை தரும், அதுக்காக லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.